பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. யாவருக்கும் திருச்சபின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தர் பிறந்தது போல நம்முடைய சமுதாயத்திலும் உலகத்திலும் கர்த்தர் இந்த நாளிலே பிறப்பு செய்தியை யாவருக்கும் கொண்டு சென்று கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், ஒருவராயிருந்த அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே சர்வவல்ல தேவன் ஏழ்மை கோலம் எடுத்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் சொன்னது போல இந்த மாதத்தின் வாரத்தின் ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லுகிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே, நீ பிறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஓ நன்றி ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சிக்க வந்தது தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சிங்காசனம் மீட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் மீட்டிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்றும் பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். குளிரும் பணியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆடிராரோ, ஆராரோ ஆராரோ ஆடிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணியிலே. குளிரும் பணியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பணியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆடிராரோ.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பிறப்பின் நற்செய்தியிலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் சமாதானத்துக்காக ஆண்டவரே எங்களுக்காக நீர் பிறந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏழ்மை கோலம் எடுத்த ஆண்டவரே, மாட்டு தொழுவத்திலே ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்தீர், அதற்காக நன்றி. எங்கள் பாவங்களை போக்குவதற்காக நீ இந்த உலகத்தில் வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார், மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார், தியாகியாய் வளர்ந்தார், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார், இயேசு பிறந்தார் உள்ளமது இதையெங்கும் சாட்டிடுவோம், இயேசு பிறந்தார் உள்ளமது இதையெங்கும் சாட்டிடுவோம், புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம், புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். ஆமாண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் பிறந்தது போல ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் நீர் பிறக்கும்படியாய் நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்று இந்த சந்தோஷம் ஆண்ட இந்த உலகத்தில் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை அதை பெற்று அனுபவிக்க முடியாய், எங்களுடைய பாவங்களை எங்களுடைய மீறுதலை நீர் மன்னித்து எங்களுக்காய் நீ காயப்பட முடியாய் இந்த உலகத்தில் நீர் வந்ததுக்காய் நடு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தேசத்தை முழுவதும் ரட்சிக்க முடியாய் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும், பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். எஸ் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் டிஎஸ் ராபர்ட் ஜேஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும்
மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துவுக்குள் அன்பான மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தையை தியானிக்கும்படியாய் அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பின் மக்களோடு கூட இயேசு பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். 99ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொண்டு நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் பேசுகின்ற வார்த்தை என்ன என்று அவளோடு கூட இருக்கிறீர்களா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அன்பு தேவஜனமே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இரட்சகர் உலகத்தில் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவரே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் பிறந்திருக்கிறீர், ஆனால் இன்னுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு கிடைக்கவில்லை, இன்னுமாய் மீட்கப்படவில்லை என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவர். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவர் பாதப்படியிலே பணியும் பொழுது, அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவருடைய பாதத்தில் பணியும் பொழுது, பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் தரிசிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காய் காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, உலகத்தின் இரட்சகராகிய இயேசு என்னோடு கூட இருக்கும் பொழுது, நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் அவருடைய பிறப்பு நம்மை மீட்கும்படியாய் சகல விதமான பிரச்சனையிலிருந்து, பாவங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, தொல்லைகளில் இருந்து, பலவிதமான கடினமான காரியங்களிலிருந்து என் இயேசு உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து நம்மை மீட்கின்றதான கிறிஸ்து, மீட்கும்படியாய் உலகத்தில் ஜனிப்பித்ததான கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய், நம்மை மீட்கும்படியாய் நம்மை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான இம்மானுவேலை ஒருவேளை நாம் மறந்து வாழ்வது உண்மை என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய பிறப்பு அதிசயமானது அல்லவா? அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் தாமே நமக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்பு தேவஜனமே, ஒரு நட்சத்திரம், ஒரு ஒளி இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியாய் மீண்டும் உனக்கு கொடுத்ததான ரட்சிப்பை ஒருவேளை இழந்தது உண்மை என்றால், கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கு ஒரு வழிகாட்டியை உனக்கு காட்டுகிறார்.
ஒரு வழிகாட்டி என்றதான திருவசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். வழிகாட்டும் என்றதான ஒரு அர்த்தத்தோடு கூட சத்தியத்தின் திருவார்த்தை நமக்கு முன்பாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறதாம். இந்த வார்த்தை நாம் கேட்கும் பொழுது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேட்கின்றதான காரியத்தை நாமும் கூட ஒருவேளை ஆச்சரியத்தோடு கூட எனக்காக ஒரு பிறப்பு இருக்கிறது, அது என் ரட்சிப்புக்கேற்ற பிறப்பாய் இருக்கிறது என்பதை நினைத்தால் அந்த நட்சத்திரம் உன்னை வழிகாட்டும்படியாய் கிறிஸ்துவானவர் இருக்கின்றதான காரியம் எங்கே என்பதை வழிகாட்டும்படியாய் நமக்கு தெல்லும் தெளிவாய் போதிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் தான். உன்னில் இருக்கிறதான வெளிச்சம் இருளாவாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழிகாட்டியின் நட்சத்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு கலக்கம் காணப்படுகிறது. ஒருவேளை உனக்கும் ஒரு கலக்கம் இருக்கலாம். எனக்கு வழிகாட்டும்படியாய் ஒருவருமே இல்லையே என்றதான ஒரு சிந்தனைக்குள்ளே நீ இருப்பது உண்மை என்றால், இன்னுமாய் நான் மீட்கப்படக்கூடாதபடி, என்னுடைய காரியங்கள் விடுவிக்கப்படாதபடி நான் இருக்கிறேனே என்று சொல்வது உண்மைதான். அப்படி என்றால் இன்றைக்கு வழிகாட்டும்படியாய் ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேட்கும் பொழுது ஏரோது ராஜாவுக்கு ஒரு கலக்கம் காணப்படுகிறது. ஒருவேளை மற்றவர்களுக்கு பிறப்பினுடைய ரகசியம் அறிந்து கொள்ளக்கூடாதபடி ஒரு கலக்கம் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் பிறப்போ உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அவர் இரட்சகராய் பிறந்தார். கலங்கும்படியாய் அல்ல, ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய். ஒருவேளை கலக்கம் காணப்படுகின்ற காரியம் என்ன? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்றதான வார்த்தைகள் அங்கீகரித்துக் கொள்ள முடியாதபடி, ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, என்னிலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறாரா என்ற ஒரு தயக்கம் காணப்படுகிறது அல்லவா? இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். உனக்குள்ளே இருக்கிறதான பிரச்சனை எப்படி உன்னை பயம்புறுத்துகிறது என்று நான் அறியேன். ஆனால் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அறிகிறவராக இருக்கிறார். அவர் உனக்காய் காரியங்களை செய்யும்படியாய், உனக்காய் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறதான இயேசு இன்றைக்கு உனக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார். அந்த இயேசுடைய வல்லமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். அழகாய் நயவஞ்சகமாய் பேசுகின்ற காரியம். பிரியமானவர்களே, நயவஞ்சகமாய் கேட்கப்படுகின்ற காரியங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட நயவஞ்சமான காரியங்களை நமக்கு முன்பாய் வைக்கும் பொழுது, நமக்காய் இம்மானுவேலாய் இருக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது உலகத்தின் மக்கள் எப்படி நயவஞ்சகமாய் காரியங்களை நம்மிடத்திலிருந்து சேகரிக்க வேண்டும், நம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அல்லவா? அவர் ஒரு நாளும் நம்மை கீழே விழக்கூடாதபடி, நம்மை தள்ளுண்டு போகக்கூடாதபடி உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து உடைய பிறப்பின் நற்செய்தி சொல்லுகிறது. நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்மை மீட்கும்படியாய் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ, எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டுமோ அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் ஒரு வழிகாட்டியாய், ஒரு நட்சத்திரமாய் நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது அந்த காரியங்களுக்கு மாறாய் நயவஞ்சகமாய் திட்டங்கள் வந்தாலும் கூட அந்த திட்டங்கள் மேற்கொள்ளக்கூடாதபடி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் அல்லவா வல்லமை உள்ள தேவன். அந்த வல்லமை உள்ள தேவனை நாம் பின்பற்றும் பொழுது நமக்காய் யாவையும் செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். நயவஞ்சகமாய் காரியங்கள் கேட்கப்படுகிறதாம்.
நயவஞ்சகமாய் காரியங்கள் சொல்லி அனுப்பப்படுகிறது. அவர் எங்கே இருக்கிறார், எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நயவஞ்சகமாய் காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது. உலகத்தின் மக்கள் நம்மை எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் இன்னுமாய் அறிந்து கொள்ளவில்லை. நயவஞ்சகமாய் சொல்லுகின்ற வார்த்தை இருந்தாலும் நாம் சேர வேண்டிய இடத்தை, நாம் அடைய வேண்டிய இலக்கை ஆண்டவர் நமக்கு காரியங்களை சரியாய் செய்கிறவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த வழிகாட்டின் நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்டபொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு உனக்கென்று ஒரு வழிகாட்டியாயிருக்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. என் இயேசுடைய பிறப்பு, என் இயேசுடைய காரியம் உனக்கு அதிசயம். ஏனென்றால் அவர்தான் நமக்கு ஆலோசனை உள்ள தேவன், வல்லமுள்ள கர்த்தா, அவர் நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, அவரிடத்திலே பேசும் பொழுது நமக்கா எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து நமக்காய் சில வழிகளை காட்டுகிறார், நமக்காய் சில காரியங்களை சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன் என்று சொல்கிறதான காரியம். நட்சத்திரை கண்டதான இவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆனந்த சந்தோஷம் அடைய போகிறீர்கள். உனக்கென்று ஒரு வழிகாட்டின் பிறப்பு அல்லவா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிறப்பு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை மேன்மேடை செய்யும்படியாய், நம்மை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய பாதத்திலே பணியும் பொழுது பரிசுத்தமுள்ள தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாய் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டபோது சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆண்டவர் பாதத்திலே பணிகிறார்கள், பணிந்து பொக்கிஷங்களை வைக்கிறார்கள், அவரிடத்திலே பணிகிறார். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். பிள்ளையை முன்னணியில் துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளமாம். பிரியமானவர்களே, இது அடையாளம். ஆனால் ஆண்டவருடைய எளிமையான காரியம் பார்க்கும் பொழுது இவர்கள் சாஷ்டாங்கமாய் பணிந்து விழுந்து பொக்கிஷங்களை, இன்றைக்கு என் ஆண்டவருக்கு முன்பாய் நீங்கள் பணியும் பொழுது, அப்படி நாமத்தை உயர்த்தும் பொழுது நமக்கென்று தேவையான காரியங்களை ஆண்டவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். நிறைவடையும்படியாய் காரியங்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, நான் எளிமையானவன், ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸை நான் எப்படி கொண்டாடப் போகிறேன், ஆண்டவரே என் குடும்பத்திலே வியாதியின் படுக்கை, பிள்ளை இன்னுமாய் குடித்து கொண்டிருக்கிறான், இன்னுமாய் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரிடத்திலே பணியுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்திலே பணியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை அவர் அறிந்தவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார், நிச்சயமாய் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். நாம் அவரிடத்திலே தாழ்ந்து காணப்பட வேண்டும். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறதான சாஸ்திரிகள் பணிகிறார்கள், குழந்தைக்கு முன்பாய் பணிகிறார்கள். இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள், என் இயேசுவுக்கு முன்பாய் நீங்கள் பணிந்து காணப்படுவது உண்மை என்றால், என் இயேசுவுக்கு முன்பாய் நீங்கள் பணிந்து காணுவது உண்மை என்றால் நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள்
ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். எந்த நயவஞ்சகம் உள்ள ஏரோது ராஜா இவர்களை நயவஞ்சகமாய் பேசி காரியங்களை காணும்படியாய் சொன்னார்களோ அந்த காரியத்திற்கு மாறாக ஒரு தரிசனமான காரியம் கிடைக்கிறதாம். தேவதூதர்கள், அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உனக்கு தரிசனமாய் கிடைக்கப்படுகின்ற காரியம், என் இயேசுவை பின்பற்றும் பொழுது பலவிதமான காரியங்கள் உனக்கு இடையராய் காணப்படலாம். ஆனால் வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் ஏரோது ராஜாவிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்படுகிறார்கள். எச்சரிப்பின் சத்தம் வேறு வழியாய் போகும்படியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வேறு வழி. ஆண்டவர் நமக்கென்று அநேக வழிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். உன்னை அழிக்க வேண்டும் நினைக்கிற மற்றவர்களுடைய காரியம் இந்த பிறப்பின் நற்செய்தி உனக்கு சொல்லுகிறது. உனக்கு ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார். நீ அவரிடத்திலே பணியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய காரியங்கள் என்ன என்பதை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். மாற்றுகிறவர் அவர் என்னோடு கூட இருக்கிறவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். நம்மோடு கூட இருக்கிறதான உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் மறப்பதே இல்லை, ஒரு நாளும் மறப்பதே இல்லை. ஏரோது நயவஞ்சகமாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பும் பொழுது அந்த எண்ணத்துடைய பிரதிபலிப்பை சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உன்னை அழிக்க வேண்டும், உன்னுடைய காரியங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறதான காரியம் இந்த பிறப்பின் நற்செய்தி சொல்கிறது. உன்னை மாற்று திசையில், மாற்று பாதையில் அனுப்பி உனக்காய் நன்மையான காரியங்களை செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவை நீ பின்பற்றுவது உண்மை என்றால், அந்த பிறப்பின் இரட்சகரை பின்பற்றுவது உண்மை என்றால், அவர் என்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அந்த அர்த்தம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்முடைய ஜீவனிலிருந்து ஆண்டவர் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அசுத்தங்கள் நம்முடைய ஜீவனை அழிக்க வேண்டும் நினைக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிரதான காரியங்கள் நம்மை அழிக்க வேண்டும் நினைக்கலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் நம்மை அழிவுக்கு நேராய் அழைத்து போகிற தேவனே அல்ல. அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். ஆண்டவர் தூதனை கொண்டு தரிசனமாய் பேசுகின்ற வார்த்தை, நீ பிள்ளையும் மனைவியும் அழைத்துக் கொண்டு கடந்து போ, நான் சொல்லும் வரை எகிப்தை விட்டு வெளியே வராதே என்று சொல்லிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுகின்ற சொப்பனத்தின் மூலமாய் காரியங்களை கீழ்ப்படியும் போது நன்மை உண்டாகுமாம். அதுதான் பிறப்பின் ரட்சிப்பு. ஆண்டவர் நமக்கு நன்மை உண்டாக்கும்படியாய் அவருடைய பிறப்பு நம்மை அநேக காரியத்திலிருந்து மீட்கும்படியாய், எப்படி இயேசுவையும் அவருடைய தாயும் அவருடைய தந்தையாக யோசேப்பையும் காப்பாற்றும்படியாய் தெய்வத்துடைய வல்லமையான வார்த்தை அவர்கள் கீழ்ப்படிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அழியாதபடிக்கு அழிக்க வேண்டும் நினைத்ததான ஏரோதினுடைய எண்ணங்களை மாற்றி உலகத்தின் இரட்சகராக கிறிஸ்து பிறந்தவர் அந்த ரட்சிப்பென்றதான வார்த்தையை அவர் நிலைநிறுத்தும்படியாய் காரியங்களை செய்யும்படியாய் தேவன் நமக்கு மகிமையாய் வெளிப்படுத்தினார் அல்லவா? அப்படியாய் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது, அவருக்கு முன்பாய் நாம் தாழ்மைப்படும் போது, அவருக்கு முன்பாய் நாம் பணியும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை அழிக்க வேண்டும் நினைத்தாலும் ஒரு நாளும் நம்மை அழிக்கவே முடியாது. ஆண்டவர் தரிசனமாய் காரியங்களை சொல்லும் போது அதை நாம் கேட்க வேண்டும், அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எப்படி மையாலும் யோசேப்பும் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, காப்பாற்றப்பட்டதான கிறிஸ்து இன்றைக்கு உலகத்திலே நம்மை காப்பாற்றும்படியாய் அவர் இரட்சகராய் பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால், அந்த இரட்சகரை விசுவாசிப்பது உண்மை என்றால்,
நீயும் உன் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள் என்று சொன்ன வண்ணமாய் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் நன்மையும் கிடைக்கும். இந்த நாள் ஒரு மகிமையான நாளாய் மாறும். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளை ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் வைப்பாராக. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. மகிழ்ச்சி, ஆனந்தம், மிகுந்த சந்தோஷம். ஆமாண்டவரே, மக்கள் உம்முடைய பிரகாரங்களிலே உம்முடைய வழிகாட்டுதல் வழி நடக்கும் பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமாண்டவரே, இன்றைக்கும் நானும் என் மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து மீட்கும்படியா உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்படியா ரட்சிப்பென்றதான கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வழிகாட்டுதலோடு நடக்கும் பொழுது உம்மையும் சேவித்து உம்மையும் பணிந்து திரும்பும் பொழுது அவர்களுக்கு சொப்பனத்திலே தூதன் மூலியமாய் வெளிப்பட்டு வேறு வழியாய் கடந்து போகும்படியாய் சொன்னீரே. அப்படியாய் நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரும் வல்லமையுள்ள தேவனும் நித்திய பிதாவும் சமாதான பிரபுவாயிருக்கிற உண்மையே நாங்கள் நம்புகிறோம், உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷம் அந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதாக்காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.